இதில் வந்து சார் சொல்கிறதெல்லாம் நல்ல வேலிட் பாயிண்ட்டாக தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது இன்றைக்கி வந்து இந்த சட்டமன்றத்தில் இவ்வளோ ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் லூசன்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து எடுத்து காமிப்பார்? சார் சொன்னது இவங்க நிர்வாகத்தில் இருந்தவர் தானே, அதனால் இவர் மாதிரி இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல்ஸ்லாம் வச்சு, இந்த டீச்சர்ஸ்லாம் வச்சு இதில் இருக்க சில செட்பேக்ஸ் எல்லாமே ஏன் இவங்க எடுத்துட்டு போய் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவங்க வந்து எப்போதுமே முதலமைச்சர் வந்து இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லி அந்த ஒன்றிய அரசுக்கு எப்போதுமே மத்திய அரசுக்கு இவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் கொடுக்குற பொசிஷன்ல தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க மத்திய அரசு. மாநில நலன் அப்படிங்கறத நீங்க நலன் சார்ந்து கேட்கிறாரு. அவங்களும் அரசியல் அமைப்புல இருக்கவங்க ஜனநாயக ரீதியா அவங்க சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு. 50% எலிஜிபிலிட்டின்னு எப்படி நீங்க கிரைட்டீரியா பண்றீங்க? அங்க இருக்கவெல்லாம் காப்பி அடிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு வந்துடுறான். இன்னைக்கு இதுக்கு போனீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் தான் இருக்கான். அவன் வித்தியாசமான முயற்சியில வந்து இங்க பதவிக்கு வந்துடுறான். இங்க இந்த பசங்க கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்றாங்களோ, ஒரு ஃபியூம் கிரியேட் பண்ணியிருக்காருல்ல சார். அந்த ஃபியூமுக்கு இந்த மாதிரி பீப்புள்லாம் உட்கார்ந்து ஒரு டேட்டா சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் கூட தாண்டி ரெப்ரசன்ட் பண்ண மாட்டேங்குது சார். நான் ஒரு விளக்குன்னு சொல்றதோட நீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை தீர்வு காணலாம். அது என்ன பிரச்சனை நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா நம்ம நீட் எழுதிடலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க சார். நீங்க பயாலஜில 0%, பயாலஜில 0. ஆனா நீங்க 300 மார்க் எடுத்துட்டீங்க அவுட் ஆஃப் 720னா உங்களுக்கு இடம் இருக்கு பிரைவேட் காலேஜ்ல. பாட்டனில 0 காலேஜ் அவர் சொன்னது. ஆமா, நீட் எழுதிதான். அப்ப நான் வந்து எதுல மார்க் எடுக்கணுமோ அதுல 0 எடுத்தாலே நான் நீட்ல அட்மிட் ஆயிட்டா மெரிட் எங்க போச்சு? தான் சார் +2 ஃபெயில் ஆன பையனே 200 மார்க் வாங்கினதா போன வருஷம் நம்ம பார்த்தோம். இல்ல குறைபாடுகள்ங்கிறது எந்த சார் இது வந்து குறைபாடே இல்ல இருக்கட்டும் சார். இது ஒரு விதமான நீங்க சொல்றதுடைய இன்னொரு உச்சம் சார். நீங்க சொல்றீங்க பயாலஜியே தெரியாத ஒரு பையன் டாக்டர் படிக்க போறாங்க. ஆமா, கரெக்டா? அது ஓகே. எவ்வளவு பேர் டாக்டர் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரா போய் கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்கள நான் பார்த்தேன். நீங்க எப்படி தொடங்குனீங்க? இல்ல நீங்க தொடங்கினப்ப என்ன சொன்னீங்கன்னா, மருத்துவர் ஆக வேண்டிய ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன். 96% வச்சுங்க. ஆமா சார், ரொம்ப முக்கியமான ப்ரொஃபஷன். ஏன்னா ரொம்ப முக்கியமான வேலை. நீங்க சார் நான் பயாலஜில 0 சார் இருக்கு சார். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இது மாதிரி சில குறைபாடுகள் இருக்குல்ல சார், இந்த குறைபாடெல்லாம் தீர்க்கிற மாதிரி ஏன் இந்த அரசாங்கம் வந்து பேசவே மாட்டேங்குது? இந்த அரசாங்கம் இந்த குறைபாடுகளே பேசாம மொத்தமா விளக்க கூட, நான் என்னோட பிரைவேட் காலேஜ், எனக்கு சம்பந்தப்பட்ட பிரைவேட் காலேஜ்ல நல்ல பணம் சம்பாதிக்கணும், இந்த கொள்கை மட்டும் இல்லாம இவ்வளவு டீடைல் சார் சொல்றாருல, இந்த டீடைல் அரசாங்கத்துக்கு சொல்லி அவருக்கு அரசாங்கத்துக்கு சொல்லிருக்காரு. அட்வைசரி கமிட்டில இருக்காரு அவர். அதான் சொல்றேன், அட்வைசரி கமிட்டில இருக்காங்க. ஏன் எனக்கே வந்து சொல்லும்போது இதெல்லாம் பிரச்சனையா இருக்கான்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இத பிரசன்ட் பண்றதை விட்டுட்டு மொத்தமா விளக்கு கேட்கறதோட அதை இன்கிரிமெண்ட் சார், அதுல இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்ன இருக்கு, என்ன முரண்கள் இருக்குன்னு சொல்றாங்க சார். இம்ப்ரூவ் பண்ணனும்ல சார். சார் எல்லா சார் 0வை இம்ப்ரூவ் பண்ண முடியாது சார். நீங்க 45னா இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். ரேஷன் கார்டு கொடுத்துட்டு ரேஷன் பணம் கொடுக்கும்போது எவ்வளவு முறைகள் இருக்கு சார். இந்த முறைகள் ஒருத்தர் பேசல. உங்கள்ட்ட வர அருள்மொழி அவர்கிட்ட கேட்க